ஸ்மார்ட் மார்க்கெட் 364 நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காரு. நிறைய அனுப்புங்கன்னு சொன்னாரு. உள்ள நல்லா வெயிட்டா தான் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு தெரியல. என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். 2 PSP, ஒரு GoPro, அப்புறம் ஒரு பூட்டு, ஆப்பிளோட என்னடா அது அப்படின்னா என்னவா 2 அமேசான் ஸ்டிக்கு, அப்ப 2 ஐபேடு. நாங்களும் 7 வருஷமா மதுரையில் நடக்க சந்தைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த PSP தவிர மத்ததெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லைங்க. மத்ததெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பூட்டை பார்ப்போம். டேய் இது பூட்டு கிடையாதா, காத்தடிச்சு மிஷின் அதை எப்படி சொல்லுவேன். சார்ஜர் மட்டும்னா லைட் இருக்குது, ஆனா டிஸ்பிளே வரல. ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி இந்த பைப்பை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே தனியா வந்துடும் எல்லாமே. இதை ஃபுல்லா கழட்டி உள்ள என்ன மெக்கானிக்ஸ் இருக்குன்னு கழட்டி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பின்னாடி ஒரு பேட்டரி, அதுக்கு ஒரு போர்டு, அப்போ ஒரு மோட்டர்ல இருந்து ஒரு கம்ப்ரஸர் மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுத்தமா ஆகலைன்னா பேட்டரி தான் ப்ராப்ளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டரி செக் பண்ணிருக்கோம். வோல்டேஜ் ஆகுதா? 2 பேட்டரியுமே செத்துக்குச்சு. நம்ம பேட்டரியை மாத்தினோம்னா சரியாக வாய்ப்பு இருக்கு. இந்த போர்டை தனியாக கழட்டணும்னா இந்த சால்டிங்லாம் தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி பேட்டரிலாம் ஈஸியாவே கிடைக்கும். ஆனா அது வந்து குவாலிட்டியா இருக்காது. அதனால லேப்டாப்ல இந்த மாதிரி பேட்டரி தான் இருக்கும். அதனால இந்த பேட்டரி யூஸ் பண்ண போறோம். ஒரிஜினல்ல பிளேட் வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணல, ஏன்னா நம்ம அந்த டூல் இல்லை. அதனால சால்டிங் பண்ணிட்டோம். ஃபிட்டிங்லாம் நல்லா கரெக்டாக தான் இருக்கு. இதை கரெக்டாக வச்சு நம்ம சால்டிங் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏற்கனவே எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா நீட்டாகவே மாட்டியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டிட்டு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு. சார்ஜ் போட்டாச்சு, ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். லைட் இருக்குதா? இது எவ்வளோ ஸ்பீடாக காத்துதுன்னு பார்ப்போம்.